Daily. Taste the Daily. நாம் தமிழர் தொடர்ந்து தனித்து போட்டியிடும் அந்த ஸ்டாண்ட்ல இன்னும் அப்படியே கண்டினியூ பண்ண போறீங்களா? நிறைய மாற்றங்கள் ஆயிடுச்சுல, கட்சி ஆரம்பிச்சு அந்த ஸ்டாண்ட்ல இருந்து எந்த ஸ்டாண்ட்ல உங்களுக்கு ஏத்த கூட்டணி வரலன்னு ஃபீல் பண்றீங்களா? இல்ல, எந்த ஸ்டாண்ட்ல மாறுதல் வந்திருக்கு? அதாவது நிறைய கட்சிகள்ல மாற்றங்கள் நிறைய வந்து புது புது கட்சிகள் வர ஆரம்பிச்சிருக்கு, நிறைய புதிய விஜய மாதிரியான அதாவது நீங்க எல்லாரும் இந்த கூட்டணியில பேசுறீங்க. ஏற்ற சொல்லுவது கூட்டணி இல்லாம எப்படி வெல்ல முடியும், ஒருத்தர் கூட கேட்கல. கொள்கை இல்லாம எப்படி வெல்ல முடியும்னு யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. எனக்கு தேவைப்படலை. நான் தான் தமிழ்நாட்டில் பெரிய கூட்டணி வச்சிருக்கிறேன். 8 கோடி மக்களை நம்பி மக்களோட இணைந்து மக்களுக்காக நிற்கிற ஒரு கூட்டணி, பெரிய கூட்டணி நாங்கள் தான். அதனால இருக்கிற எண்ணெயும் கொண்டு போய் அந்த சாக்கடையில் தள்ளி விட்டுட்டு சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்கிறீங்க நீங்க. அதுதான் பிரச்சனை. எங்களுக்கான அணி எங்க கோட்பாட்டை ஏற்று, எங்க தத்துவத்தை ஏற்று, இந்த பாதை சரியா இருக்கு, இவங்க நிலைப்பாடு சரியா இருக்குன்னு ஏற்று வரணும். அது இந்திய திராவிட கட்சிகள் இல்லை. அதை நாங்க அதுக்கு எதிராக தான் இந்த கட்சியை தொடங்கி இருக்கோம். அப்ப அந்த எங்க நிலைப்பாடை ஏற்று நாங்க எடுத்து வைக்கிற ஆட்சி முறை இப்படி செய்வோம், இப்படி கொண்டு வருவோம், கல்வி எப்படி கொடுப்போம், மருத்துவத்தை எப்படி கொடுப்போம், இப்படி இருக்குல்ல, இப்படி சொல்றோம்ல, இந்த திட்டங்கள் நல்லா இருக்கு, இது வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சு எங்களோட வர்றவங்களை ஏற்போம். அது அப்ப யோசிக்கணும். இப்ப யாராவது வந்தா அனுப்பி விடுங்க. வாக்குக்கு காசு கொடுக்காம வெல்ல முடியாதுன்னு அவங்க நம்புறாங்க. எல்லாரும் அதை முடிவு பண்ணிட்டாங்க. நாங்க வாக்குக்கு காசு கொடுத்தா அப்படி பெற வெற்றி எங்களுக்கு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறோம். ஊழலுக்கான முதல் ஊற்றுக்கண்ணே அங்கதான், ஊழல் லஞ்சத்துக்கான விதையே அங்கதான் ஊண்டப்படுதுன்னு நாங்க நினைக்கிறோம். அதனால அது மாற்று அரசியலா இருக்காது, மிகப்பெரிய ஏமாற்று அரசியலா இருக்கும். வாக்குக்கு பணம் கொடுத்து வாங்கி வருகிற அதிகாரம் மக்களுக்கானதா இருக்காது, முதலாளிகளுக்கானதா இருக்கும். அப்போ முதலாளிகளுக்கான அதிகாரங்களை கட்டமைக்கப்பட்டா உழைக்கும் அடித்தட்டு மக்கள், பாட்டாளி வர்க்கம், உழுகும் உழவர்குடி மக்கள், இந்த மாதிரி மீனவர்குடி மக்களினுடைய பிரச்சனை காதல விழாது. அது தேர்தல் நேரத்தில் 500க்கு 1000 கொடுத்தா போதும், 1000க்கு 2000 கொடுத்தா போதும், அப்படி வந்து நின்றும். அதனால அந்த முறையை நாங்க வெறுக்கல, அருவருக்கிறோம். அதனால அது எங்களுக்கு சரிப்பட்டு வராது. வேற ஏதாவது அரசியல் அதிகாரம் தனிச்சு நின்று அடைய முடியாதுன்னு யாரும் உங்களுக்கு கற்பிச்சது? அரசியல் அதிகாரம் கொடுக்கணுமா வேணாமா, கூட்டணி இருந்தா தான் கொடுப்போம்னு மக்கள் எதுவும் கோயில சத்தியம் பண்ணிருக்காங்களா? 2014 37 இடம் தனிச்சு நின்று அம்மையார் ஜெயலலிதாவால் எப்படி வெல்ல முடிஞ்சது? அந்த தேர்தலில் எப்படி வெல்ல முடிஞ்சது அதை பேசணும். கெஜ்ரிவாலால பஞ்சாப்லையும் டெல்லியிலையும் தனிச்சு நின்று எப்படி வெல்ல முடிஞ்சது? தனிச்சு நின்று 1.1 விழுக்காடு 4.5 லட்சம் வாக்குல இருந்தவன் 36 லட்சம் வாக்குக்கு எப்படி வளர முடிஞ்சது சீமானால? தம்பி, இத்தனை கட்சிகள், இவ்வளவு கூட்டணிகள், இவ்வளவு பணம் கொட்டி, இவ்வளவு அதிகார வலிமை எல்லாம் சேர்ந்து வேலை செய்யும் போது இந்திய நாட்டை யார் ஆள்றதுங்கிறதுல அது ஐயா மோடியா அருமை சகோதரர் ராகுலாங்கிறதான் போட்டி. இவ்வளவு கட்சிகள் இருக்கும்போது என்னை தேடி ஒரு எளிய மகனை புது சின்னத்துல ஒரு ஒளி வாங்கின்னு ஒரு சின்னத்தை ஒரு வாரத்துல கொடுத்து, எந்த வேட்பாளரும் எவனுக்கும் தெரியாது, 8வது பெட்டியில் இந்த சின்னத்தை தேடி போட்டு 36 லட்சம் ஓட்டை போட்டு 8.22 8 விழுக்காடு வாக்கு தனிச்சு நின்று அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியா உயர்த்திருக்காங்கன்னா அது வளர்ச்சி இல்லையா? இந்த 8 36 62 ஆக்கி 75 ஆக்கி 76 ஆக்கி போறதுக்கு எனக்கு எவ்வளவு நாள் ஆகும்? அது ஒண்ணும் இல்லை. அதெல்லாம் அது அப்படி கருதாதீங்க. ஒரு தடவையா சொல்லுங்க, அண்ணே நீங்க தனிச்சு நிக்கிறீங்க, தொடர்ந்து நில்லுங்க, துணிஞ்சு நில்லுங்க, பாராட்டுக்கள்னு சொல்லுங்க. அதை விட்டுவிட்டு தொன்னாளைக்கு தாப்பு நிப்பிய இதுவா அது? நீங்க நான் கூட்டணி வச்சு போயிட்டேன்னா இந்த கேள்விகள் எதையுமே நீங்க என்கிட்ட கேட்க முடியாது. அதுக்கு பதில் சொல்ற தகுதியேன்ட்டு இருக்காது. ஏன்னா அந்த எசமான் கிட்ட தான் எசமான கைகட்டி தான் நான் நிற்பேன். அப்போ நான் அவர் கோச்சுப்பாரு, அடுத்த தடவை சீட்டு கொடுப்பாரு இல்லையோ. எங்க அண்ணன் பள்ளி பாபா சொன்னதுதான், நாயா நின்று 4 வீட்டுல நக்கி தின்னு வாழ்றத விட சிங்கமா இருந்து கடிச்சிட்டு செத்து போடா அப்படின்னு. அதுதான் நான் சிங்கமும் இல்லை, நான் புலி. அதனால சுதந்திரமா காட்டுல வேட்டையாடிட்டு முடிஞ்சதை சாதிச்சுட்டு போகணும். அது சரி வராது, இல்லை நமக்கு சரி வராது. சார், ஏப்ரல் 9ஆம் தேதி நீட் தேர்வுக்கான அனைத்து கட்சி கூட்டம் ஸ்டாலின் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அதுல பங்கேற்பீங்களா? அது உங்களோட நிலைப்பாடு என்ன சார்?
அது இந்த தேர்தல் நாடகத்தில் நான் நடிக்க தயாரில்லை. எப்போவும் அது வீண். நீட்டு தேர்வை ரத்து செய்ய முடியாதுன்னு அவங்களும் சொல்லிட்டாங்க, நாங்களும் ரத்து செய்ய முடியாதுன்னு இவங்களும் சொல்லிட்டாங்க. இப்போ எதுக்கு இது? நீங்கெல்லாம் ஒரு படித்த ஊடகவியலாளர் தானே, இந்த நாடகத்தை எப்படி ரசிக்கிறீங்க? தேர்தல் வரும்போதுதான் நீட்டுக்கு வருவியாயா? அதை பாருங்க. என்ன அதாவது பாக்குறதுனா ரசிச்சு பாக்குறீங்களா இல்ல எப்படி பாக்குறீங்கன்னு தெரியும். இல்ல என்ன கொடுமைன்னு பாருங்க. இப்ப இந்த தீர்மானம் போட்டு யார்கிட்ட கொண்டு போவீங்க? சரி, இந்த நீட்டு தேர்வை முதல்ல கொண்டு வந்த பெருமக்கள் யாரு? கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ் நீங்களும் தானே. காங்கிரஸ் கொண்டு வந்தது, கூட இருந்தது யாரு? அன்னைக்கே அந்த நீட் அங்கிட்டு நீட்டுன்னு சொல்லாம இங்க இந்த பக்கமா நீட்டுன்னு சொன்ன பெருந்தகையில் யாரு? நீட்டு தேர்வுக்கு ஆதரிச்சு ஐயா கருணாநிதி கடிதம் எழுதுனது முரசொலியில் இருக்கு. வேணா இன்னைக்கு நீங்க அதை கிழிச்சு மறைக்கலாம். எழுதியிருக்காரு. ஒரு நாடு ஒரு தேர்தல முதல்ல ஆதரிச்சு பேசின பெருமகன் யாரு? யாருன்னு சொல்லுங்க. அதே ஐயா தான். தேவையற்ற செலவுகளை குறைக்க அன்றைய பிரதமராக அம்மையார் இந்திரா காந்தி ஒரு இடத்துல பொதுக்குழுவிலே கழக பொதுக்குழுவிலே தீர்மானம் போட்டு நிறைவேற்றியது அப்படின்னு பேசின பெருந்தகை நம்ம ஐயா தான். நாளைக்கு ஒரு நாடு ஒரு தேர்தலில் ஏற்றும் ஒரு தீர்மானம் வரும், அதையும் நீங்க அண்ணன் இப்படி கேள்வி கேட்டுட்டு இருப்பீங்க. இருக்கணும். இந்த நீட்டெல்லாம் இதெல்லாம் தேர்தல் நேரத்தில் திடீர்னு என்ன பண்ணுவாங்க, திருவிழா நேரத்தில் அங்கிட்டு கூத்து நடக்கும், இங்கிட்டு கரகாட்டம் நடக்கும், அங்க பாவக்கூத்து, அங்க பொம்மலாட்டம், இங்க வள்ளி திருமண நாடகம், அங்க ஹரிச்சந்திர மாயனாண்டம் கண்ட நாடகம். அப்ப எதை பாக்குறதுன்னு தெரியாம நம்ம தவிப்போம். அது மாதிரி தேர்தல் வரும்போது நீட்டுக்கு எதிரானது, கச்சத்தீவுக்கு எதிரானது, எல்லாத்துக்கும் எதிராக வரும். நான் கேட்டேன்ல, அதனால தொகுதி சீரமைப்புக்கு அனைத்து கட்சி கூட்டம் போட்டேன். நீங்க நீட்டு தேர்வுக்கு எதிராக ஏன் போடலன்னு கேட்டேன். இப்ப அதுக்கு இப்ப போடுறாப்ல. அதுதான் பண்றாங்க. இப்ப நான் இப்ப கடல்ல குதி செய்யறது இல்லையே. செஞ்சானா ஏன் கேக்குற? செய்யறது இல்ல, ஏமாத்துறதுதான் கஷ்டமா இருக்குது. செய்யறோம்ங்கிறது எத்தனை? இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலைக்கு நீங்க என்ன சொன்னீங்க? அப்பாவி இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்ய எனக்கு வாக்கு தாருங்கள்னு பேசினது யாரு? வாக்கு தந்தவர் வாயை மூடிட்டு இருந்தது யாரு? சிறையில இருக்கிறவர்கள் எங்கள் உடல் நலிவுற்று போயிருச்சு, எங்களுக்கு முன்வெடுப்பு கொடுங்கன்னு கேட்ட போது நீதிமன்றம் கொடுன்னு சொல்லு. பதில் மனு என்ன தாக்கல் பண்ணீங்க? இவர்களை வெளியில விட்டால் அங்கே வாழ்கிற இந்து மத தலைவர்களின் உயிர்களுக்கு ஆபத்து. இவர்கள் உள்ள என்ன மனநிலையில் சென்றார்களோ அதே மனநிலையில் தான் இன்னும் இருக்கிறார்கள். இவர்களை வெளியே விட்டால் ஒரு உயிருக்கு ஆபத்து. தம்பி, பதில் மனு தாக்கல் செய்த பெருந்தகை நம்ம ஐயா தான். அப்பாவி இஸ்லாமிய உயிர்கள் விடுதலைக்கு பேசின பெருமகன் தான். என்ன தேவை சொல்லிட்டு இருக்கிறது? ஒன்னும் அரங்கத்துக்குள்ள அலைபேசியை வெளியில வச்சுட்டு வரணும், இல்லைன்னா அணைச்சு போடணும். இந்த அடிப்படை நாகரிகம் கூட இல்லாம இருந்தீங்கன்னா இப்படி அதிமுக்கியமான அழைப்பு வரும் பேசணும், வெளியில இருந்தா பேசிட்டுக்கணும், உள்ள வரக்கூடாது. இது ஒண்ணு கேளிக்கை அரங்கு இல்லையே. அது தவறான முடிவு. ஐயா ஜி.கே. வாசன் ஏன் அந்த முடிவை எடுத்தாங்கன்னு தெரியும். நாட்டில் இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது வக்பு வாரிய இடங்களை போய் நீங்க அதை எடுத்துக்கிட்டு பேசுபொருளா எடுத்துக்கிட்டு ஒரு அரசியலை செய்யறதுங்கிறது இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான நிலைப்பாடை எடுக்கிறது தான் இந்து மக்களுடைய வாக்கை தன் பக்கம் குவிக்கும்ங்கிற நிலைப்பாட்டிலே இருந்தீங்கன்னா அது இறையாண்மை மிக்க நாடு, தேசிய ஒருமைப்பாடை காக்கிற நாடு, அந்த நாட்டினுடைய அரசாட்சி முறையா அது இருக்காது. நீங்க திரும்ப திரும்ப அதையே செஞ்சிட்டு இருக்கிறீங்க. இந்த நாட்டு விடுதலைக்கு போராடினவன் எங்க இருக்கான்னு நினைக்கிறீங்க? இந்த நாட்டின் விடுதலைக்கு அடிமைப்பட்டு கிடக்கும் போது இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடியவன் எல்லாரும் பாகிஸ்தான், பங்களாதேஷ்ல இருக்கான். இங்க பாருங்க, என்ன பாருங்க, இந்த நாட்டின் விடுதலைக்கு போராட்டமே செய்யாதவர்கள் பாரதிய ஜனதாவிலையும் பாராளுமன்றத்தில் இருக்காங்க. வரலாறு நான் எடுத்து தரணுமா இல்ல நானே பேசணுமா? எடுத்து சொல்லுங்க. இந்த நாட்டை அடிமைப்படுத்தி ஆண்ட பிரிட்டிஷ்காரன் உனக்கு நண்பனா இருக்கான், ஐபிஎல்ல விளையாடுறான், அவனோட கிரிக்கெட் ஆடுற. இந்த நாட்டு விடுதலைக்கு போராட்டம் இருக்கான் பாரு பாகிஸ்தான், பங்களாதேஷ்ல, அவனை நீ ஐபிஎல்ல சேர்க்க மாட்டற. இவனை பகை நாடுன்னு வச்சிருந்தா தான் உனக்கு இங்க பாலிடிக்ஸ். என்ன சொல்றது புரியுதா? இவனை பகை நாடா வச்சிருக்கணும் நீ, அப்பதான் உனக்கு இங்க அரசியல் இருக்கு. ஒரு மதம் சார்ந்து ஒரு மார்க்கம் சார்ந்து வாழ்கிற மக்களை எதிர்ப்பதே தன்னுடைய அரசியல் கொள்கைனா இது என்னைக்கு மதத்தை விட்டே வெளியில வராத இந்த அரசுகள், ஆட்சிகள் எப்படி மானுடத்துக்கு வரும்? எப்படி மண்ணை நேசிக்கும்? புல்லு பூண்டு பூச்சி வண்டை நேசிக்கும்? இது எப்படி உலக உயிர்கள் மீத கருணை காட்டும், இரக்கம் காட்டும்? என்ன இருக்கு?
அரசியல் அதிகாரம் அங்கதானே இருக்கு. இப்ப நீ சொல்லக்கூடிய ஆட்கள் கிட்ட தானே அதை திரும்ப திரும்ப சொல்றேன். வரலாறு நெடுகிலும் நீங்க வாங்க, கொஞ்சம் முன்னாடி 500-600 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து கூட வாங்க. ரொம்ப போவேன்னா பல பல பேரரசுகள்லாம் எங்கே இருக்குன்னு தெரியாம போயிருக்குது. முகலாய சாம்ராஜ்யம், பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் உங்களுக்கு தெரியும். எங்களுடைய சேர சோழ பாண்டிய சாம்ராஜ்யம், விஜயநகர பேரரசு, மராட்டிய தெரியும். மராட்டிய மன்னர்களுடைய, சரபோஜி மன்னர்களுடைய ஆட்சி, இதெல்லாம் எங்க இருக்கு? இப்படிதானே பல ஆண்டுகளா காங்கிரஸ் மிதப்பிலே திரிஞ்சு விடுதலை பெற்றது வந்து தொடர்ச்சியா பல ஆண்டுகளா அதுதான் அதிகாரத்தில் இருந்துச்சு. இன்னைக்கு பல்வேறு மாநிலங்களில் துணை இணை கட்சியா தொங்கிக்கிட்டு இருக்கு. அது அதிகாரம்ங்கிறது நிலைத்ததல்ல, நீடித்ததல்ல. எங்க தாத்தா பாடுற மாதிரி வலியோர் சிலர் எளியோர் தமை வதையை புரிகுவதா மகராசர்கள் உலகாளுதல் நிலையாமெனும் நினைவான்னு கேட்கிறார். அதுவே நிரந்தரம் நிலையானதுன்னு நினைப்புல இருக்கிறியான்னு கேட்கிறவள. அதனால அது ஆம் இருக்கும், மாறும். இலங்கையிலையும் பங்களாதேஷிலையும் வந்த கிளர்ச்சி இந்த நாட்டில் வர்றதுக்கு எவ்வளவு நாளாகும் நினைக்கிறீங்க? பங்களாதேஷின் தந்தை முஜிபுர் ரஹ்மான் சிலை என்னாச்சு? ஏறி நின்று தலையை ஒருத்தன் தனியா வெட்டினான். காரணம் என்ன? பசி. அவர் பெற்றுக் கொடுத்த விடுதலையில பிரச்சனை இல்லை, அவை ஏற்றுக்கொண்ட பொருளாதார கொள்கையில பிரச்சனை வந்துச்சு. விளங்குதுன்னு நினைக்கிறேன். இலங்கையில என்ன நடந்துச்சு? 4 விழுக்காட்டுல இருந்தார் ஜனதாப்தி புரமனா. 4 விழுக்காடு. பாராளுமன்ற தேர்தலில் சந்திக்கும் போது அவருக்கு 4 விழுக்காடு. எப்படி 60 விழுக்காடு தொட்டு அதிபரானாரு? என்ன பொருளாதார வீழ்ச்சி, பசி, கிளர்ச்சி. மக்களுக்கு முன்னாடி எவனும் நிக்க முடியல. அந்த மாதிரி அது ஒரு சின்ன மாநில அளவு நிலங்கள். இலங்கை, பங்களாதேஷ்ல மாநில அளவு கூட நிலங்கள் இல்லை, அது சின்ன பகுதி. ஆனா இந்தியா வந்து பல நாடுகளின் ஐக்கியம் தாங்குமான்னு பாருங்க. அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு செய்யணும். அதனால அம்பேத்கர் சொன்னதை தான் நான் திரும்ப திரும்ப பதிவு பண்றேன். தான் வாழ்கிற நாட்டை விட தான் சார்ந்திருக்கிற மதம் பெரிது என்று நம்பிக்கொண்டு இவர்கள் செயல்பட தொடங்குவார்களே ஆனால் இந்த நாடு சுக்கு சுக்காக சிதறுவதை யாராலும் தடுக்க முடியாதுங்கிறது. அப்படி ஆட்சியாளர்கள் சார்ந்திருக்கிற மதத்தை விட்டு வாழ்கிற நாட்டின் மீது அக்கறை செலுத்தணும். அதுதான் என்னுடைய கோரிக்கை, வேண்டுகோள். அப்பதான் இந்த நாடு ஒருமைப்பாடு மிக்க இறையாண்மை கொண்ட ஒரே நாடா இருக்கணும்னா அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு இயங்கணும். வேற Taste the Daily.